வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள 24 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்ஸிற்கு முழுமையான ஆதரவுகளை தெரிவித்துள்ளார்கள். இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஏன் ஓபிஎஸ்ஸை நீக்க வேண்டும், ஏன் ஓபிஎஸ் மீது இவ்வளவு கோபம், அவர் அப்படி அதிமுகவிற்கு என்ன துரோகத்தை செய்தார், எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் நுழையவே கூடாது என்று செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முன்மொழிந்து பேசுகிறார் என்ற கடுமையான விமர்சனத்தை தற்பொழுது தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் கடும் கோபத்துடன் தெரிவித்து வருகிறார்கள். ஒன்றை மட்டும் நாம் பார்க்க வேண்டும். அதிமுக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்த போதிலும் சரி, அவரது மறைவிற்கு பிறகும் சரி, முதல்வர் பதவி ஓபிஎஸ் அவர்களிடம்தான் கொடுக்கப்பட்டது. அந்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் எப்படி அதிமுகவிற்கு துரோகம் செய்த முடியும்? கட்சியிலிருந்து நீக்குவதற்கான மறைமுகமாக பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டி ஓபிஎஸ்ஸையும் அவரது ஆதரவாளர்களையும் கட்சிக்கு துரோகம் இழைத்துவிட்டார்கள் என்று கூறி அவரை நீக்கியதற்காக தொண்டர்களும் நம்மளை புறக்கணித்து விட்டார்கள். மக்கள் மத்தியில் அதிமுகவின் தலைவராக எடப்பாடி இருந்தாலும் தொண்டர்கள் முற்றிலுமாக எடப்பாடியை புறக்கணித்து விட்டதை நம்மால் மக்களவை தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் பார்க்க முடிந்தது. இதற்காகத்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாமல் தவித்தது. தற்பொழுது வருகின்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் அதே நிலைமைதான் எதிரொலிக்கும். இது நிச்சயமாக அதிமுகவின் வெற்றிக்கு ஒருபோதும் வழிவகுக்காது. எடப்பாடி தனது சுயநலத்திற்காக அதிமுகவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை மக்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நிர்வாகிகளும் மூத்த முன்னாள் அமைச்சர்களும் மட்டும்தான் எடப்பாடியின் பின்னால் நிற்கிறார்கள். இதை ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் உண்மையான தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை கள ஆய்வு செய்து அதற்கு பிறகு முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். ஜனவரி 13ஆம் தேதி நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு. ஓபிஎஸ்ஸை முழுமையாக நீதிமன்றம் வெறுத்துவிட்டால் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக பல லட்சம் தொண்டர்கள் பின்னால் செல்வார்கள். இதனால் அதிமுகவின் வாக்குகளும் பிரியும். ஏற்கனவே புதிய கட்சிகள் தமிழகத்தில் உதயமாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய கட்சிகள் உதயமாகி கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் ஓபிஎஸ்ஸின் பிரிவும் அதிமுகவின் தோல்விற்கு வழிவகுக்கக்கூடும் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தென் மாவட்ட அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.